ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலுமை ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு புது வருஷம் பிறந்திருக்கு. இந்த புது வருஷம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அதான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மகர ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆவதா நிற்கக்கூடிய ராசி, சனியுடைய ஆட்சி வீடு. இப்போ 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இப்போ இருக்கார். அங்கே ராகு வரப்போறார். ராகு எது பயிற்சியும் குரு பயிற்சியும் இந்த வருஷத்துல ஸ்ட்ராங்கான ஒரு பயிற்சிகள். சரி, இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டா, முதல்ல கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே கணவன் மனைவி ஒற்றுமையில பிரச்சனைகள் எல்லாம் இருந்தா அது தீர்ந்துட்டு வரும்ன்ற மாதிரியான அமைப்பு, குடும்பம் ஒன்று சேர்றதுக்கான அம்சம் உண்டு. பொதுவாக கணவன் மனைவி ஒற்றுமைன்னு எடுத்துட்டா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்துல சனி ஆட்சியாகி நிற்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதனால கணவன் மனைவி ஒற்றுமை பிரிவினை இல்லாமல் நல்லபடியாக போகும். இது வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது மறையிறதுக்கான அமைப்பு உண்டு. கோர்ட்டு கேஸ்ன்னு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் தீர்ந்து அவங்க விருப்பப்படி தனித்தனியாக போகிறதுங்கிறதா அல்லது திருப்பி ஒன்று சேர்றதுங்கிற மாதிரியான பாயிண்ட்டு இதெல்லாம் நடக்கிறதுக்கான, அதாவது குடும்பம் அப்படிங்கிறது ஒரு உருப்படி ஆகிறதுக்கான அமைப்பு உண்டு. சிலர் நாங்கள் ஆல்ரெடி டைவர்ஸே பண்ணிட்டோம் அல்லது கண்டிப்பாக டைவர்ஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்கோம், இப்போ இதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி இன்னொரு கல்யாணம் கூடுறதுக்கான அமைப்பு, மறு திருமணம் அமைகிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த பீரியடில் ஸ்ட்ராங்காக சொல்லலான்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு பக்கம் இருக்கட்டும், புதுசாக கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோமாப்பா, அதுக்கெல்லாம் வழி இருக்கான்னா இந்த வருஷம் போன வருஷத்துலேயே நிறைய பேர்த்துக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வந்திருக்கும், நிறைய கல்யாணம் நடந்திருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும். இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா மே மாசத்துல அக்டோபர் மாசம் வரைக்கும் நடக்கிற டைம் கல்யாணம் டிலே ஆகுறதுக்கான டைம். ஜனவரி டு மே கல்யாண வேலைகள்லாம் நடக்கும், கல்யாணம் நடக்கும் நிறைய பேர்த்துக்கு. அப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல கல்யாணம் நடக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. இந்த இடையில ஜூன் மாசத்துல இருந்து செப்டம்பர் மாதம் எண்டு அல்லது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் நடக்கிற டைம் பார்த்தீங்கன்னா கல்யாண காலத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் ரிலாக்ஸாக மாப்பிள்ளை தேடுறது பொண்ணு தேடுறதெல்லாம் பண்ணலாம். ஏப்ரலுக்கு அப்புறம் போகலை, ஏப்ரலுக்கு முன்னாடி அமைஞ்சதுன்னா தாராளமாக பண்ணி வச்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரி, அடுத்தபடியாக கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது நல்லா வந்துருச்சு. அடுத்து கல்யாணம் அப்படிங்கிற பாயிண்ட்டை பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து வர்றதுங்கிறது குழந்தைங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்நேரம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கும் நிறைய பேர்த்துக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த டெஸ்ட் டியூப் பேபி மாதிரியான விஷயங்களில் போகிறவங்களுக்கும் இப்போ சக்ஸஸ் கிடைச்சிருக்குங்கிற மாதிரியான அம்சம். இப்போது இந்த மே மாதம் வரைக்கும் நடக்கிற பீரியடு நிறைய பேர் கன்சீவ் ஆகிறதுக்கான டைம் இருக்குது. மகர ராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரி, அப்போது இந்த இது ஆர்டிஃபிஷியலாக நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம், செரகேட்டட் மதர் போகிறோம், எக் டோனர் போகிறோம், ஸ்பெர்ம் டோனர் போகிறோம், அடாப்ஷன் எடுக்கிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஏப்ரல் முடியறதுக்குள்ள கன்சீவ் ஆகிற வரைக்கும் கொண்டு போயிருங்க. அப்படி இல்லாட்டி மே மாசத்துல அக்டோபர் வரைக்கும் இதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவும் எடுத்து வைக்க வேண்டாம், ஸ்டாப் பண்ணி வைங்க, அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ மகர ராசியில் ஐயா புள்ள எல்லாம் பிறந்தாச்சு படிச்சுட்டு இருக்காங்க, அவனுங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க அப்படின்னம்னா, கல்வி யோகம் நல்லா இருக்கு பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும். அவங்க சொன்னோடி கேட்பாங்க, இவ்வளோ நாள் அவங்க ஆஃபீஸராக இருந்தது மாதிரி இப்போ உங்களை ஆஃபீஸர் ஆக்கிட்டு உங்கள் சொல் பேச்சு கேட்கறதுக்கான அமைப்பு உண்டு. படிப்பு இம்ப்ரூவ் ஆகும். உயர்கல்வி மேற்படிப்பு படிக்கிறதுக்காக வெளியூர் வெளிநாடுக்கெல்லாம் அனுப்ப பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு இந்த 2025 சொல்லலாம். ஆல்ரெடி அவங்கெல்லாம் வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா, அவங்க படித்து முடிச்சுட்டு வேலையில் போய் உட்காந்துருவாங்களா அப்படின்னாக்க வேலையில் செட்டில் ஆகிறதுக்கான அமைப்பு நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அவங்க அதாவது மகர ராசிக்காரங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்கிறேன், அவங்க வேலையில் செட்டில் ஆகிறதுக்கான அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபைனான்ஷியலாக அவங்க ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வந்துடுவாங்க. ஸோ பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஹெல்த் எப்படி இருக்கும், ஏன்னா அதுக்கு அடுத்த பாயிண்டே ஹெல்த்து தானே. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உடல் நலம் நல்லா இருக்கும். ராசிக்கு 2ல் சனி உட்காந்துருக்காரு, அவர் ராசியாதிபதியாக ஆட்சி ஆகிறார். அவர் மேலே இப்போ ராகு வேற வர்றாரு. யூஸ்வலாக சனி ராகு சம்பந்தம்ங்கிறது ரொம்ப சிக்கலான டேஞ்சரான சம்பந்தம். ஆனால் இந்த வருஷத்தில் வரக்கூடிய இந்த சம்பந்தம்ங்கிறது யோகமான சம்பந்தம். என்ன காரணம்னா சனி ஆட்சி ஆயிடுறாரு, அவர் கூட ராகு போகிறார் இல்லையா, அதனால் யோகத்தை செய்கிறதுக்கான அமைப்பு. ஸோ ஹெல்த் வில் நாட் பி அஃபெக்டட் அட் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ், எஸ்பெஷலி இன் 2025 நல்லாயிருக்கும்.
அப்போ ஹெல்த் ரீதியாக நல்ல பலன் உண்டு. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து உடம்பு முடியாமலே இருந்துட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு உடம்புல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ இதில் நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அல்லது வந்து இது மாதிரி அந்த ஜாயிண்ட் பெயின் வர்றதுங்கிறது, முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுங்கிறது, அப்புறம் நைட்டு தூக்கம் வராமல் சிரமப்படுறதுங்கிற மாதிரியான அம்சம், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டியில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான டைம் இந்த 2025. அதே மாதிரி ஆராய்ச்சி படிப்பில் இருக்காங்க இல்லையா, பிஹெச்டி எல்லாம் படிப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அதெல்லாம் ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு சரியான டைம். ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக நான் இழுத்துக்கிட்டு வரேன், இந்த பிஹெச்டி எந்த வருஷமாவது முடிச்சிட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடிச்சிட முடியும். சரி, நான் புதுசாக ஏதாவது கோர்ஸ் செலக்ட் பண்ணலாமா, ஏதாவது ஒரு டைட்டில் செலக்ட் பண்ணி நான் போட்டுமா, ஏன்னா டைட்டில் செலக்ட் பண்ணுறதுலேயே பெரிய டவுட்டில் இருக்கேன் நான் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் இருந்தால் அதெல்லாம் இப்போ ரெடி ஆகும். கைடுகளோட கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ரெக்கவரி ஆகி இப்போ அவங்களோட ஒத்து போகிறதுக்கான அமைப்புங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ வந்து கல்வி யோகம்ங்கிறது நல்லா இருக்கு. நாங்கள் அவ்வளோ நீளமெல்லாம் படிக்கலை, எக்ஸ்ட்ரா ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கலாம், டிப்ளமோ கோர்ஸ் படிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? தாராளமாக வாய்ப்பு இருக்குது, படிக்கலாம். அப்போ கல்வி யோகம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு, ஹெல்த் நல்லா இருக்கு, படிக்கிறதுக்கு அந்த ஹெல்த் ஒத்துழைக்கும்ன்ற மாதிரியான அமைப்பு. ஸோ மகர ராசிக்கு இது அந்த வகையில் பொற்காலம்னே சொல்லலாம். அடுத்தது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதுக்கான அம்சம் இருக்கா அப்படின்னாக்கா நிறைய பேர் மகர ராசிக்காரங்க சொந்த தொழிலை நோக்கி போகிறதுக்கான அமைப்பு இருக்குது. நான் ஆல்ரெடி நிறைய காலம் வேலை பார்த்துட்டேன், இப்போ சொந்த தொழில் பண்ணுறேன், அல்லது படிப்பு முடிச்சுட்டேன், நான் அடுத்து சொந்த தொழிலுக்கு ட்ரைனிங் எடுக்க போகிறேன், அப்புறம் அப்படியே தொழில் ஆரம்பிக்க போகிறேன், இதெல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் முதலாளி ஆகிறதுக்கான அமைப்பு இருக்கா, ஓன் பிஸ்னஸ் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலையில் இறங்கணும். இப்போ 2025 நல்லா இருக்கும், நான் இங்கே தொழில் ஆரம்பிக்க சொன்னாங்க, நம்ம வீட்டுக்கு போய் ஆரம்பிச்சிடக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்மளது வந்து எத்தனை டீ பிடிக்கிற பிளாஸ்க்குன்னு ஒன்று ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா, ஒரு 4 டீ பிடிக்கும், 2 டீ பிடிக்கும், 25 டீ எல்லாம் ஊற்ற முடியாது. அப்போது முதல்ல வந்து முழங்கை நீளணும், அப்புறம் தான் முன்கை நீளும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சொந்த தொழிலுக்கான ஆப்ஷன் இருந்ததுன்னா, அதுக்கான தசாபுத்தி இப்போ நடந்துட்டு இருந்ததுன்னா, இப்போ சொந்த தொழிலுக்குள்ளே கொண்டு போய் கையை வச்சிங்கன்னா அதில் ஜெயிச்சிருவீங்க. ஸோ அந்த வகையிலையும் இது பாசிட்டிவான டைம். இது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா அவங்க சக்ஸஸ் ஆகிறது, அதை பார்க்குற சந்தோஷமும் கிடைக்கும். நீங்கள் தொழில் போக்குவரத்துன்னு ஆரம்பித்தா ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு. ஜாபை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துட்டா ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஜாப் கிடைக்கும், வெளி ஊரில் அல்லது வெளிநாட்டில் கிடைக்கும். ஃபேமிலியை பிரிஞ்சு சேர்ற மாதிரியான அமைப்பு இருக்குது, தாராளமாக பிரிஞ்சு போய் வேலை பாருங்கள், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. சரி, அப்போ ஜாபை பொறுத்த வரைக்கும் செட்டில் ஆகும். ஆல்ரெடி நாங்கள் ஜாபில் இருக்கோம், எங்களுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னாக்க நிச்சயமாக இருக்குது. அதோட இன்னொன்று, வர்ற ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நடக்கிற டைமில் உங்களுக்கு ஜாப் சேஞ்சுக்கான அமைப்பு அல்லது வந்து டொமைன் சேஞ்சுக்கான அமைப்பு அல்லது டெசிக்னேஷன் சேஞ்சுக்கான அமைப்பு இருக்குது. அப்போ ப்ரமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் இதில் ஸ்ட்ராங்காக சொல்லலான்ற மாதிரியான அம்சம் உண்டு. அப்போ அந்த வகையில் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஜாப் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரமாதமானது ஒரு காலம். இப்போ மூமெண்ட் இருக்கிறதுக்கான அம்சம் உண்டு, அந்த மூமெண்ட் இருந்தாலும் அதுவும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ ஜாப் அப்படி போதாச்சா, அடுத்தது பொலிட்டிக்கலாக சக்ஸஸ் ஆக முடியுமா, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸில் அப்படின்னு எடுத்துட்டா இப்போ பதவிக்கெல்லாம் வர்றதுக்கான டைம், அதே மாதிரி பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான டைமும் கூட. ஸோ எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறான். போட்டித் தேர்வுகளில் கலந்துக்கிறதுல ஜெயிச்சிருவீங்கன்ற மாதிரியான அம்சம். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துலேயும் பெரிய அளவில் சம்பாதிக்கலாம் அரசியல்ங்கிற மாதிரியான அம்சம்லாம் இந்த பீரியடில் இருக்குது. இந்த 2025 மகர ராசி பண வரவு நல்லா இருக்குமா அப்படின்னாக்க நிச்சயமாக நல்லா இருக்கும். வந்து போய் மே மாதத்துக்கு அப்புறம் நவம்பர் மாதம் வரைக்கும் நடக்கிற பீரியடுங்கிறது நகநட்டு சேர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ சப்போஸ் உங்களுக்கு நகநட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஜனவரி டு மே வரைக்கும் பண்ணலாம். அதுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த தங்கத்தில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாங்குறதுங்கிறது வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. நவம்பருக்கு அப்புறம் திருப்பியும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அப்போ திருப்பியும் வாங்கலாம். சரியா? அப்போ நகநட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி பொருளாதார சேர்க்கை இருக்குமா, ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குமானா நிச்சயமாக நல்லா இருக்கும். மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வந்து செலவுகள் கூடுறதுக்கான அமைப்பு இருக்குது. செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் கூடுதலான செலவுகள் போகும். கையில் வாங்கினேன் பையில் ஓடலை, காசு ஓன இடம் தெரியலைன்னு அதெல்லாம் அந்த மாதிரி காசு ஓன இடம் தெரியாது. இருந்தாலும் பண வரவுங்கிறது இந்த வருஷத்தில் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான அமைப்பு உண்டா அப்படின்னாக்க மே மாதத்துக்குள்ளே ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு அமைப்பு அல்லது வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான அமைப்பு உண்டு. இதுக்கு இடையில இந்த பீரியடில் சொத்து பத்து வாங்குறது, கட்டுறதுக்கு கட்டடம் கட்டுறது, வீடு கட்டுறது அல்லது இண்டஸ்ட்ரி கட்டுறதுங்கிறது அல்லது கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதுங்கிறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் செகண்ட் ஹாஃபில் கொண்டு போய் முடிச்சுக்கலாம்.
ஏன்னா நீங்கள் செகண்ட் ஹாஃபில் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பில்டிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. அதுக்காக கடன் பட்டாலும் கடன் அடைச்சிக்கலாம், அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு சிலருக்கு வெளியூரில் சொத்து பத்து வாங்குறதுக்கான அமைப்பு அல்லது வீடு வாசல் சம்பாதிக்கிறதுக்கான அமைப்புங்கிறது கிடைக்கும். அடுத்தது சுபகாரியங்கள் நடத்துறதுக்கான அம்சம் இருக்கா அப்படின்னாக்க கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் நடக்கிற பீரியடு சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கான பீரியடு தான். ஒரு காது குத்து வைக்கிறேன், விசேஷம் வைக்கிறேன், மொய் விருந்து வைக்கிறேன், என்ன எத்தனையோ சுபகாரியங்கள் இருக்குல்ல, அது மாதிரியான சுபகாரியங்கள் செய்கிறதுக்கான அமைப்பும் இந்த பீரியடில் உண்டுன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள் நல்லா இருக்குமா, அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குமா அப்படின்னா ரிலேட்டிவ் சைடில் பிடிங்கிட்டு போனவங்க கொஞ்சம் ஒத்து வர்றதுக்கு தேடி வர்றதுக்கான அமைப்பு உண்டு. அது அவர்களுடைய தேவைகளுக்காகவாவது கண்டிப்பாக தேடி வருவாங்க. அதே சமயத்தில் அவங்களோட ஒத்து போகுமா அப்படின்னாக்கும் ஒத்து போகும். இனி இப்போ வர்ற காலங்களில், இதுக்கு முன்னாடி இருந்த காலங்களில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்திருக்கணுன்ற மாதிரியான அம்சம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வகையில் அந்த பஞ்சாயத்து இல்லை. சப்போஸ் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கருத்து வேறுபாடுகள்னு ஏதாவது வந்து இருந்ததுன்னா நீங்கள் இப்போ அது சம்மந்தமான விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்கிற மாதிரியான பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நண்பர்களோட ஒத்து போகிறதுங்கிறது நல்லபடியாக ஒத்து போகுங்கிற மாதிரியான அம்சம் ஸ்ட்ராங்காகவே உண்டு. சரி, இருங்க வரேன். அடுத்து ஏஜ்டு பீப்புள், இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இவங்களுக்கு ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு கண்ணுக்கு ரிப்பேர் பார்க்க வேண்டியது வரும், பல்லில் ரிப்பேர் பார்க்க வேண்டியது வரும். ரிப்பேர் தான் பார்த்தா சரியாக போயிரும்ன்ற மாதிரியான அம்சம். சிலருக்கு கால்வலி கொஞ்சம் கூடுதலாகிறதுக்கான அமைப்பு இருக்குது. இது வந்து ஒரு சிலருக்கு கால்வலியெல்லாம் கால் இருக்கிற வரைக்கும் வலி இருக்கும், கட்டை போய் காடு சேர்ந்ததும் கம்ப்ளீட்டாக நல்லா போயிருப்பாங்க, அந்த கண்டிஷனில் இருக்கும். இருந்தாலும் சிலருக்கு வந்து பெரும்பாலும் கால்வலி வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான அமைப்பு உண்டு. பட் கால்வலி வந்து போகிறதுக்கான அம்சம் உண்டு. அப்போ இதுக்கான வழிபாடு என்ன பண்ணலாம்? துர்க்கை வழிபாடு பண்ணலாம், சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அல்லது வந்து பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போய் வர்றதுங்கிறது போதுமானது. இந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணாலே நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஹோமம் பண்ண அத்தனை பலன்களையும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ 2025 பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக யோகமாக தான் இருக்கும். தோஷமாக இருக்கிறதுக்கான அமைப்பு இல்லை எந்த விதத்தில் அப்படின்னா ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் இருக்குது, நகநட்டு சேர்றதுங்கிறது இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கல்யாணம், புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரியான அம்சமெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பொதுவாகவே எடுத்துக்கிட்டால் இந்த ராசிக்காரங்க வந்து இந்த வருஷத்தில் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குது. ஏன்னா மெயினான கிரகங்கள் பயிற்சி ஆகுது. குரு பயிற்சி, ராகு பயிற்சிங்கிறதெல்லாம் வருட கிரகங்கள், அதில் பயிற்சி வர்றதுங்கிறதுனால நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். அதுவும் ஜாப் மார்க்கெட்டில் இருக்கவங்க நல்லாவே முன்னுக்கு வருவாங்கங்கிற மாதிரியான அம்சம் உண்டு. அதனால் இந்த 2025 சகல ஐஸ்வர்யத்தையும் மகர ராசிக்காரங்களுக்கு கொடுக்கணும்னு எல்லாத்தோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசிக்குமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேறு ஒன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.